காலையில் சந்தைக்கு போயிருந்தேன்னா அப்போது காலிஃப்ளவரோட ரேட்டும் கம்மி, மல்லியோட ரேட்டும் கம்மி. சரி கம்மியாக இருக்கையிலே வாங்கி புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணலான்னு பண்ணது தாங்க காலிஃப்ளவர் மல்லி. எப்போயுமே காலிஃப்ளவர் வச்சு சில்லி தான் ரெடி பண்ணியிருப்போம். இந்த தடவை காலிஃப்ளவர் மல்லி ரெடி பண்ணலாம். அந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க, 2 பச்சை மிளகா, ஒரு அரை லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுடுதண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இப்போ அரைச்ச மசாலா வடிகட்டின காலிஃப்ளவரோடு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் மல்லி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.